நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஆரோக்கியமான ஒரு காய் சுண்டைக்காய் பற்றி பார்க்கலாம். பொதுவாக நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க டயட் கவுன்சிலிங்க்கு வரும்போது பாகற்காய் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் அது கசப்பாக இருக்கும் வேண்டான்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 இல்லை 3 நாட்கள் கூட சுண்டைக்காய் தொடர்ந்து உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வாங்கன்னு சொல்லுவோம். இந்த சுண்டைக்காயில் அப்படி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 4 முக்கியமான வேதிப்பொருள், 4 ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் இருக்குது. அது என்னென்னா, ஒன்று ரூட்டின், இன்னொன்று காலிக் ஆசிட், அடுத்து கெஃபிக் ஆசிட், 4வது முக்கியமானது ஏகப்பட்ட கேட்டிச்சன் ஊட்டச்சத்துக்கள். க்ரீன் டீலெலாம் கேட்டிச்சன் இருக்கு இல்லையா, அந்த கேட்டிச்சன் ஊட்டச்சத்து இதுலேயும் அதிக அளவில் இருக்குது இயற்கையாகவே. இந்த 4 ஊட்டச்சத்துக்களும் ஒன்று சேர்ந்து ரத்தத்தில் எப்போவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைக்கும். நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க சுண்டைக்காய் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்கள் இன்சுலின் உற்பத்தியும் சீராக இருக்கும், ரத்தத்தில் சர்க்கரையோட அளவையும் கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். நீரிழிவு நோயே வரக்கூடாது